அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் ஸ்டாப் லாஸ் அவசியமா, அதாவது ஸ்டாப் லாஸ் போடணுமா இல்லை போடக்கூடாதா, அது மட்டும் இல்லாமல் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் என்னதாங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற இந்த கொஸ்டினுக்கெல்லாம் ஒரு ஆன்சராக தான் இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நான் சொல்ல போகிற ஒவ்வொரு விஷயமே ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா? இப்போ ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் இன்னைக்கு வரைக்குமே நிறைய பேர்த்துக்கு ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணணுமா இல்லை ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணணுமாங்கிறதுல நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. இதுக்கு மெயின் ரீசன் சோசியல் மீடியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நம்ம சோசியல் மீடியாவில் நிறைய பேர் ஒரு 50% பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறீங்களா, அப்போ கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் போட்டு தாங்க நீங்கள் ட்ரேட் பண்ணணும், இல்லைனா நீங்கள் லாஸ் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு 50% பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் ஸ்டாப் லாஸே போடுறதில்ல, ஆனால் நாங்கள் ப்ராஃபிட்ல தான் இருக்கிறோம், ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா எமோஷன்ஸ் ஆகிடும், ஸோ அந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 50% பேர் பேசுகிறாங்க. ஸோ இதை பார்க்குற பிகினியர்ஸாக இருக்கட்டும், இன்டர்மீடியட் ட்ரேடர்ஸாக இருக்கட்டும், என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ உண்மையிலேயே இதில் என்னதான் விஷயம் அடங்கியிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லாஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ ஸ்டாப் லாஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்டர் நம்ம எதுக்காக போடுறோம் அப்படின்னா, நம்ம லாஸை ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் போடுறோம். இப்போ நான் ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ட்ரேட் அட்டன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 10,000 ரூபாய் நான் ஸ்டாப் லாஸ் போடாமல் விட்டுட்டேன் அப்படின்னா, அந்த ஆப்ஷன்ஸ் ஜீரோக்கு வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. நான் பை பண்ணுறேன், ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணுறேன் அப்படின்னா, அது ஜீரோக்கு வந்துருச்சு அப்படின்னா 10,000 ரூபாயுமே போயிடும். ஸோ அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன், ஒரு 1000 ரூபாய்க்கு ஸ்டாப் லாஸ் போட்டேன் அப்படின்னா, கொஞ்சம் கீழே ஒரு 1000 ரூபாய் லாஸ் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிட்டு எனக்கு ஒரு 1000 ரூபாயோட லாஸ் ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதை தான் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ஆப்ஷன்ஸில் போடலாமா வேணாமாங்கிறதா நாம் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் ஒரு எக்ஸாம்பிளோட இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ ஒரு 2 ட்ரேடர் எடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இவர் பேர் ராஜு. இவர் பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ வச்சிருக்கிறாரு அப்படின்னா, 50,000 இல்லைன்னா அதுக்கும் மேலே கூட இருக்கலாம். ஓகேங்களா? மினிமம் ஒரு 50,000. இவருக்கு ஹெட்ஜிங் நாலேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இவருக்கு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஓகேங்களா? அதாவது ஹெட்ஜிங்னா என்ன அப்படின்னா, பேஸ்கட் ஆர்டரில் போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2 ஆப்ஷன்ஸை கம்பைன் பண்ணி பண்ணுறது தான் ஹெட்ஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் என்ன ப்ரிடிக்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா, நிஃப்டி 25,000 25,400 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா? அதாவது மார்க்கெட்டை நிஃப்டி 400 பாயிண்ட்ஸ் போகும் அப்படின்னு சொல்லி ப்ரிடிக்ஷன் பண்ணுறாரு. இன்னொரு ட்ரேடர் எடுத்துக்கலாம். இந்த ட்ரேடர் நேம் லக்ஷ்மி. இவங்க என்ன இவங்க பார்த்தீங்க அப்படின்னா, பிரின்சிபல் அமௌண்ட் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இல்லைன்னா அதுக்கு மேலே வச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு நல்லாவே ஹெட்ஜிங் நாலேஜ் இருக்கு. அதாவது ஆப்ஷன்ஸை எப்படி ஹெட்ஜ் பண்ணுறது அப்படிங்கிற நாலேஜ் ஃபுல்லாகவுமே இருக்கு. ஓகேங்களா? இப்போ லக்ஷ்மி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 25,000 25,400 வரைக்கும் நிஃப்டி போகும் அப்படின்னு சொல்லி இவங்களுமே ப்ரிடிக்ஷன் பண்ணுறாங்க. அப்போ 2 பேரும் என்ன ப்ரிடிக்ஷன் பண்ணுறாங்க, 25,000 25,400 400 பாயிண்ட்ஸ் ஏறப்போகுது நிஃப்டி அப்படின்னு சொல்லி ப்ரிடிக்ஷன் பண்ணுறாங்க. அது மேபி இன்ட்ராடேவாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு 2 நாள் கேரி ஃபார்வர்டு பண்ணுறோம் அந்த ரீசனில் கூட இவங்க ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ 2 பேரோட நோக்கமே என்னது, 400 பாயிண்ட் நிஃப்டி கண்டிப்பாக ஏறப்போகுதுன்னு சொல்லிட்டு ஸ்பாட் ப்ரைஸில் ப்ரிடிக்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த 2 பேரோட ட்ரேடிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டாலே போதும், நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடலாம். இப்போ ட்ரேடர் ராஜு எடுத்துக்கலாம். இவர் ஒரு 50,000 ரூபாய் வச்சிருக்கிறாரு அப்படின்னா, இவர் 2 ஆப்ஷன் இருக்கு இவருக்கு. ஒன்று நிஃப்டி 25,000 கால் ஆப்ஷனை 300 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த 300 ப்ரீமியம் ப்ரைஸை பை பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 25 2400 போகிறப்ப இவருக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதே இதை செல் பண்ணுறாரு, 25,000 புட் ஆப்ஷனை செல் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த 300 குறையிறப்ப இவருக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டுமே இவர் ஹெட்ஜிங் பண்ணலை, தனித்தனியாக தான் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட ஒரு 50,000 ரூபாய் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக இவர் எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணணும், பையிங் மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர செல்லிங் தனியாக போய் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, செல்லிங் பண்ணுறது கண்டிப்பாக மார்ஜின் ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே கேட்பாங்க. ஓகேங்களா? அப்போ இவர் நேக்கடா தனியாக போயிட்டு ஒரு பை மட்டும் பண்ணுறாரு. ஓகேங்களா? சரி, இப்போ இவர் பை பண்ணுறாரு. இவருக்கு எப்போ அந்த ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னா,
கண்டிப்பா நிஃப்டி வந்து 25,000 25,400 போனா மட்டும்தான் இவருக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? இவர் ப்ரிடிக்ஷன் பண்ணலாம். இப்போ நான் கூட ப்ரிடிக்ஷன் பண்ணலாம் இன்னைக்கு வந்து ஒரு 300 பாயிண்ட் மேல போகுது அப்படின்னு. ஆனா கண்டிப்பா போனா மட்டும்தான் எனக்கு வந்து ப்ராஃபிட். அதே மாதிரி தான். ஓகேங்களா? இதே வந்து சைட்வேஸோ வாலட்டிலிட்டியோ எடுத்துருச்சு அப்படின்னா இவர் ப்ரிடிக்ஷன் பண்ணிட்டு இந்த கால் ஆப்ஷன் வந்து பை பண்ணிடுறாரு. அந்த டைம்ல சைட்வேஸோ வாலட்டிலிட்டியோ எடுத்துருச்சு அப்படின்னா பிரீமியம் பிரைஸ் வந்து வேகமா வந்து நமக்கு வந்து கரைய ஆரம்பிச்சிடும். சரி, மெதுவாச்சு கரையட்டுமே, மெதுவாச்சு மெல்டிங் ஆகிறப்ப இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா பிரீமியம் பிரைஸை லூஸ் பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? அதே நிஃப்டி வந்து மேலே போகாம அகைன்ஸ்ட் கீழே இறங்கி ஒரு 400 பாயிண்ட் டவுன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி டைம்ல இவருக்கு வந்து ஹெவியா லாஸ் ஆகும். அதாவது இந்த 300 பாயிண்ட்டுமே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ 300 பிரீமியம்னு வச்சுக்கோங்களேன், 65னா ஒரு 20,000 ரூபாய் காலி ஆயிடும் இவரோட அக்கௌண்ட்ல இருந்து. ஓகேங்களா? அப்ப இவர் தான் வந்து ஸ்டாப் லாஸை வந்து போட்டு ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இவர் வந்து ஒரு 300 ரூபாய்க்கு எடுத்திருக்கிறாரு, நேக்கடா வந்து பை பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவருக்கு வந்து ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு, மார்க்கெட் மேலே வந்தால் மட்டும்தான் இவருக்கு வந்து ப்ராஃபிட். ஸோ அந்த மாதிரி டைம்ல இவர் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாப் லாஸை வந்து கண்டிப்பாக வந்து போட்டுட்டு தான் ட்ரேட் பண்ணணும். சரி, இப்போ ட்ரேடர் லக்ஷ்மிக்கு வரலாம். இப்போ ட்ரேடர் லக்ஷ்மி என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு 400 பாயிண்ட் மேலே போகும்னு சொல்லிட்டு இவங்க வந்து தனியாக வந்து கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் வந்து பையோ செல்லாம் வந்து பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக இவங்க வந்து புல் கால் ஸ்ப்ரெட் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? புல் கால் ஸ்ப்ரெட்டுங்கிறது என்ன டெக்னிக் அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போக போகுது அப்படின்னு தெரிஞ்சா அந்த இடத்துல ஹெட்ஜ் பண்ற டெக்னிக் தான் புல் கால் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அட் த மணில இருக்கிற ஒரு கால் ஆப்ஷனை 300 பிரீமியம்க்கு பை பண்ணிடுறாங்க. அவுட் ஆஃப் த மணில இருக்கிற ஒரு கால் ஆப்ஷனை 100 பிரீமியமுக்கு வந்து செல் பண்ணிடுறாங்க. ஸோ ரெண்டையுமே கம்பைன் பண்ணி ஹெட்ஜ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இவங்களுக்கு வந்து ஓவராலா நெட் பிரீமியம் வந்து 200 தான். ஸோ மார்க்கெட் எப்படி மூவ் ஆனாலுமே இவங்களுக்கு வந்து லிமிட்டட் ப்ராஃபிட் அண்ட் லிமிட்டட் லாஸ் வந்து கிடைச்சிரும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெண்டு பக்கமுமே மார்க்கெட் நினைச்ச மாதிரியே 300 ரூபாய்க்கு மேலே 300க்கு ஒரு 400 பாயிண்ட் மேலே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கால் ஆப்ஷனும் மேலே வரும், ஸோ இந்த கால் ஆப்ஷனும் மேலே வரும். ஸோ ஓவராலாக மைனஸ் பண்ணுறப்ப அவங்க ப்ராஃபிட்டில் தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன அப்படின்னா சைட்வேஸ் போயிட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மார்க்கெட் வந்து இப்போ ட்ரேடர் ராஜுக்கு சைட்வேஸ் கொடுத்துருச்சுன்னா என்ன ஆகும், ப்ரீமியம் ஃபுல்லாகவே மெல்ட் ஆகிடும். பட் லக்ஷ்மிக்கு அந்த மாதிரி கிடையாது. ஏன் அப்படின்னா அவுட் ஆஃப் த மணியில் ஒரு கால் ஆப்ஷனை செல் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ இந்த 100ங்கிறது 0க்கு வந்து அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துரும். இந்த 300 ரூபாய் வந்து ஒரு 100 பாயிண்ட் இறங்கினா கூட ஸோ ஓவராலாக இவங்க வந்து லாஸ் இல்லாமல் வந்து தப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட் வந்து இப்போ கேரி ஃபார்வர்டும் பண்ணுறாங்க. இப்போ 2 நாள் சரி விட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சா கூட இங்க செல் பண்ணி வச்சிருக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த ஓடிஎம் இது வந்து 0க்கு வந்துட்டாலே போதும், அவங்க லாஸ்ல இருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். பெரிய லாஸ் ஆகிற இடத்துல கம்மியான லாஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டெக்னிக் அவங்க யூஸ் பண்றது மூலியமா அவங்க வந்து பயப்படாம இருக்கலாம். லாஸ் வந்து அதிகமும் ஆகாது. அதே சமயம் சரி இன்னைக்கு தான் இன்ட்ராடேல வந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ் போகல, சரி நாளைக்காச்சும் கேரி ஃபார்வர்டு பண்ணலாம் அப்படின்னா தாராளமா தைரியமா லக்ஷ்மி என்ன பண்ணலாம், கேரி ஃபார்வர்டு வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா இவங்க வந்து சேஃபா வந்து ஹெட்ஜிங் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? பட் ராஜ் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஒரே ஒரு கால் ஆப்ஷன் வந்து பை மட்டும் தான் பண்ணி வச்சிருக்கிறாரு. இதை இவர் கேரி ஃபார்வர்டு பண்ண என்ன நடக்கும், அடுத்த நாளும் மார்க்கெட் வந்து சைட்வேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா தொடர்ந்து இவர் எக்ஸ்பைரி வரைக்கும் ஹோல்டு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 300 பாயிண்ட்டுமே காலி ஆயிடும். அப்ப ராஜ் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஸ்டாப் லாஸ் வந்து போடணும். அதே சமயம் லக்ஷ்மி வந்து ஸ்டாப் லாஸ் வந்து போட தேவையில்லை. ஏன் தேவையில்லை, ஏன்னா அவங்க வந்து ஹெட்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்படி தாங்க, அதாவது நம்ம இப்ப நிஃப்டியோட மூவ்மெண்ட், நிஃப்டியா இருக்கட்டும் ஸ்டாக்கா இருக்கட்டும், அதோட மூவ்மெண்ட்டை ப்ரிடிக்ட் பண்ணிட்டு நம்ம ஆப்ஷன் செயினுக்குள்ளார வரோம். ஓகேங்களா? ஆப்ஷன் செயின்ல தான் நம்ம வந்துட்டு ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து சூஸ் பண்ண போறோம். சரி, அந்த ஆப்ஷன்ஸை வந்து நான் எப்படி பயன்படுத்துறேங்கிறத பொறுத்து தான் எனக்கு வந்து ப்ராஃபிட்டோ லாஸோ வந்து கிடைக்கும். ஓகேங்களா? நான் ஸ்டாப் லாஸ் போட்டாலும் சரி போடலானாலும் சரி. அப்போ நான் ஸ்டாப் லாஸ் எப்போ போடணும், என்கிட்ட கம்மியான பிரின்சிபல் அமௌண்ட் இருக்கு, ஸோ நான் ரிஸ்க் எடுக்கிறேன், ஒரே ஒரு கால் ஆப்ஷனை மட்டும்தான் நான் பை பண்ண போறேன். அது வந்து சைட்வேஸ் போட்டால் மெல்ட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு, கேரி ஃபார்வர்டு போட்டாலும் மெல்ட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு கம்மியான லாஸ்ல வந்து புக் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். ஓகேங்களா? அதே லக்ஷ்மி மாதிரி இருக்கிறவங்க ஹெட்ஜிங் நல்லா நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்க உங்களுக்கு நல்ல ஹெட்ஜிங் தெரியும்னு வச்சுக்கோங்களேன், நல்ல பிரின்சிபல் அமௌண்ட்டே இருக்கு அப்படின்னா
அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட தேவையில்லை. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு இன்சூரன்ஸ் பண்ணிருக்கிற மாதிரி ஒரு அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷன் வந்து செல் பண்ணி வச்சிருக்கீங்க. ஓகேங்களா? அப்போ நீங்கள் பயப்பட தேவையில்ல. லாஸே வந்தாலும் கொஞ்சம் கம்மியாக வரும். இதில் லாஸ் 1000 ரூபாய் லாஸ் போடுறது ஒன்று தான். இதில் வந்து ஹெட்ஜ் பண்ணி அதே 1000 ரூபாய் லாஸ்ல வந்து புக் பண்ணுறது ஒன்று தான். ஓகேங்களா? என்ன இதில் கொஞ்சம் பயப்படாமல் இருக்கலாம். இதில் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இந்த இதில் வந்து நம்ம ட்ரேட் வந்து பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்படி தாங்க நம்ம வந்து ஆப்ஷன்ஸை வந்து பார்க்கணுமே தவிர ஸோ அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க சொல்லிட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் போடணுமா வேணாமாங்கிற ஒரு குழப்பத்திலேயே போவாதீங்க. ஓகேங்களா? அதாவது ஸ்பாட் ப்ரைஸில் ஒரு டிசிஷன் வந்து எடுங்க. ஆப்ஷன்ஸை வந்து எப்படி பயன்படுத்தினா, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒவ்வொரு பிரின்சிபல் அமௌண்ட் வந்து இருக்குங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து 50,000 வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் 5 லட்சம் 5 கோடி 50 கோடி கூட வச்சு ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நான் அதாவது வீடியோ பேசுகிறவங்க இப்போ எனக்கு வந்து தெரியாது. இப்போ வீடியோ பார்க்குறவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை வந்து ட்ரேடிங் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ பணத்தை வந்து நான் எப்படி காப்பாற்றிக்க போகிறேன் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் வந்து பண்ணணுமே தவிர ஸோ நம்ம வந்து நம்மளே வந்து டிசைட் வந்து பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் மூலமா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ரிஸ்கி ட்ரேடர் யாரு, ரிஸ்க் இல்லாத ட்ரேடர் யாரு, ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி நாம பயன்படுத்துறத பொறுத்து தான் ஸ்டாப் லாஸ் போடணுமா போட வேணாமாங்கிறத நீங்க வந்து டிசைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஓகே, நீங்க ஒரு பேப்பர் பேனை எடுத்து எழுதுங்க. உங்களோட பிரின்சிபால் மட்டும் எவ்வளோ, உங்களுக்கு வந்து ஹெட்ஜிங் தெரியுமா தெரியாதா, இல்லை ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணணுமா, ஸோ ஸ்டாப் லாஸ் போட்டால் இந்த பெனிஃபிட்டா அப்படிங்கிறத நீங்க எழுதினாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நீங்க அடுத்த ட்ரேடிங் டேல இருந்து ஸ்டாப் லாஸ் போடணுமா வேணாமாங்கிறத நீங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்து முடிவு வந்து பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து டைப் பண்ணுங்க. மறுபடியுமே பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ வெரி மச்.